ஆடு துபே அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஆட வரீங்க. ரன் ரேட் 13 per over 14 per over போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல பவுண்டரி அடிக்காம சிங்கிளும் டபுளும் ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி? அதுதான் சொல்றேன். லைக் சிஎஸ்கேல வந்து ஒரு இன்டென்ஷுவல் பேட்ஸ்மேனே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ்ல டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஆக்ஷன்லயே தப்பு பண்ணிட்டாங்களே. இப்ப நீங்க தோனியை குறை சொல்லி ஒண்ணும் பண்ண போறது இல்லையே. ஆக்ஷன்லயே அவங்க தப்பா தானே எடுத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா மத்த டீம்ஸ் எல்லாம் பாருங்க. நான் தோனியை குறை சொல்லல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஓவர் டென் எதுக்கு வாங்குனீங்க? ஒரு விக்கெட் வேணும்னு வாங்குறீங்க. சரி, தூபே அவுட் ஆயிட்டான், ரன் ரேட் அதிகமா இருக்கு, ஓவர் டென் வைக்க விடுங்க. அடிக்கிறான், அடிக்க ட்ரை பண்றான், 2 சிக்ஸ் போதா, ஓகே. அவுட் ஆயிட்டானா பரவாயில்ல, அதுக்கப்புறம் கீழே ஜடேஜா தோனி வரணும். நீங்க முன்னாடியே அதுதானே ஆர்சிபில பண்ணாங்க. ஆர்சி மேட்ச்ல புரியுதா? ஆர்சி மேட்ச்ல அதான் ட்ரை பண்ணாங்க. ஆடவே இல்லையடா. சாம் கரன்ல வந்தான். சாம் கரனும் ஓவர் டென்னும் ஒரே ப்ரொஃபைலான பிளேயர்ஸ் இல்ல. ஓகே ஓகே. நீங்க ஓவர் டென் இன்டென்ட்டே மறந்துட்டு ஆடிட்டு இருக்கீங்க. அதாவது ஆர்சிபிக்கு ஒரு டிக்டேட்னா நமக்கு ஒரு ஓவர் டென். அது மாத்த கொஞ்சம் டைம் ஆகும்லடா. சிஎஸ்கே வந்து இட்ஸ் நாட் a டீம் ஆஃப் டெரிபிள் சேஞ்சஸ். டக்கு 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 அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. மேட்ச் கையில இருக்கிறது 14 மேட்ச் தான்டா. ஏய், நம்ம அப்படி பண்ணாம இருக்கிறனால தானே நம்ம என்ன இங்கிலீஷ் பிரீமியர் லீகும் லலிகாவும் ஆடிட்டு இருக்கோம். சீசனுக்கு 38 மேட்ச் ஆடுது. இல்ல 14 மேட்ச் தான் நம்ம கையில இருக்கு. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நீ சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்ட், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நம்ம வந்து சிஎஸ்கே வந்து இன்ஃபேக்ட் நான் இதே ஒன்று சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு 2019ல எந்த மேட்சுமே ஆடாம இருந்த வாட்சன் பிளே ஆஃப்ல வந்தோடனே நல்லா ஆடி ஃபைனல்லயும் நல்லா ஆடினான். அன்பார்ச்சுனேட்டா டிராஃபி அடிக்க முடியல. பட் ஆனா அந்த பிளே ஆஃப்ல ஜெயிச்ச மேட்சஸ் எல்லாத்துக்கும் காரணமே அவன் தானே. அதே மாதிரி 2020 ருத்ராஜ் கேக்வாட் எடுக்கலன்னா இந்நேரத்துக்கு நம்மளுக்கு அந்த இன்ஃபேம் ருத்ராஜ் கேக்வாட் கிடைச்சவே மாட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இன்னொன்னு சொல்லவா, நம்ம முதல் 3 மேட்சுமே சேசிங் பயங்கரமா சொல்லிருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் லக்ல தான் ஜெயிச்சோம். சொல்ல முடியாது, லக்ல ஜெயிச்சோம் ஃபர்ஸ்ட் மேட்ச். இல்லடா, எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து நல்லா தானே ஆடினாங்க. இது அந்த அதான் ஃபர்ஸ்ட் அவன் புது பவுலர் தான். ஆனா நம்ம அவுட் ஆனோமா இல்ல, அதுதான் புது பவுலர் இது பரவாயில்ல, ட்ரையல் பார்த்து அவுட் ஆனோம்லாம் சொன்னாங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தான் தோத்துருப்போம். நீங்க யோசிச்சு பாரு, இன்னும் 2 விக்கெட் விழுந்தா என்ன ஆயிருக்கும் நம்ம மேட்ச். அதான் ஆர்சிபி கூட சேசிங் சொதப்பி தோத்துட்டோம். ஆர்ஆரோடையும் சேசிங்ல லைட்டா மிஸ்டேக் பண்ணி அவுட் ஆயிடும். அடுத்த மேட்ச் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ட்ரை பண்ணுவோம், சேஸ் பண்ண கூடாது. நம்ம டிஃபெண்ட் எப்படி பண்றோம் ட்ரை பண்ணிப்பாங்க. இதானே சொல்ற, நம்மளோட பவுலிங் ஸ்ட்ராங், எவ்வளவு பெரிய ஸ்கோர்னாலும் எவ்வளவு சின்ன ஸ்கோர்னாலும் டிஃபெண்ட் பண்ணிடணும். அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கு என்னமோ அடுத்த மேட்ச் கரெக்டா இருக்க மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா போத் சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச் கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபெண்டிங் தான். இந்த 2 டீம்ஸ் கூடயும் தே ஆர் செட்டிங். எஸ்ஆர்ஹெச்சும் இதே மாதிரி தான். தே ஆர் செட்டிங் ஸ்கோர் வெரி நைஸ்லி. அங்க இருந்து அவங்க ப்ரெஷர் கிரியேட் பண்ணி அவங்க பவுல் அவுட் பண்றாங்களே தவிர மத்த எதுவுமே பெருசா தெரியல. பட் டிஃபெண்டிங் பண்ணும்போது அவங்க வேற மாதிரி தோன்றாங்க. லைக் சாரி, சேசிங் பண்ணும்போது அவங்க வேற மாதிரி டீமா இருக்கிறாங்க. சிமிலர்லி ஃபார் சிஎஸ்கே, ரைட்? ஸோ இவங்க பவுலிங்கை வச்சு யாருனாலையும் இது பண்ண முடியும்னு தான் தோணுது. லைக் they can control the batting of any opposition தான் தோணுது. பட் ஸோ கமலேஷ் அவன் தாட்ஸ் சொன்னா, ஸோ உங்க தாட்ஸ் சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, அதான் நானும் கமலேஷ் சொல்ற அக்செப்ட் தான் பண்ணிக்கிறேன் ப்ரோ. பட் ஆனா நம்ம எல்லாரும் சிஎஸ்கே நம்ம எல்லாருமே 2008ல இருந்து பாத்துருக்கோம். ஸோ தே வில் பி பேக்கிங் தான். நம்மளோட சக்சஸ் ஃபேக்டரே லைஸ் இன் பேக்கிங் த பிளேயர்ஸ் தான். நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ருத்ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் பயங்கர ஃபெயிலியர். அவர் அன்னைக்கு நம்ம பேக் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு நமக்கு ருத்ராஜ் இப்படி கிடைச்சிருக்க மாட்டாரு. அண்ட் ரஹானேவா வந்து ஃபர்ஸ்ட் மேட்சோ எனக்கு தெரிஞ்சு ரஹானேவா பேக் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்ததே பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். இது வந்து எல்லா வாட்டியும் நடக்குது, இந்த வாட்டி நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. இந்த வாட்டி எப்படி நடக்கும்? சும்மா சிஎஸ்கே ஜெர்சி போட்டா நல்லா ஆடுவாங்க, நீங்க இப்படிதான் முட்டு கொடுப்பீங்களா? இல்ல, சிஎஸ்கே ஆர் மீன் டு சிவம் துபே டூல அந்த 2022-21 நினைக்கிறேன். லைக் சிவம் துபே பேக் பண்ணலனா he would not have scored that much runs in that season. And 6 இன்னைக்கு நம்ம ஆறுச்சாமையும் கூப்பிடுறோம் பேர் வச்சு, லைக் ஷார்ட் நேம். அது அந்த சீசன்ல தான் எனக்கு தெரிஞ்சு காமிச்சாருன்னு நினைக்கிறேன். சோ அந்த 4 மேட்ச் வந்து அவர் டவுன் ஆனாரு. அந்த டைம்ல அவர் தூக்கி இருந்தாங்கன்னா தட் திங்ஸ் would have been சிஎஸ்கே கப்பே அடிச்சிருக்காம இருந்திருக்காங்க அந்த வருஷம். சோ இந்த மாதிரி தான் நிறைய. அது இல்ல ஒரு நிமிஷம் எல்லாம் ஓகே தான். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த சீசன்ல நம்ம ஸ்ட்ரென்த் டிஃபெண்ட் பண்றதுதான். எத்தனை ரிவ்யூல வீடியோ சொல்லியிருக்கோம். சிஎஸ்கே பவுலிங் 12 hours ஆஃப் ஸ்பின் சேசி அவனாலே பண்ணவே முடியாது. இல்ல சேசி அவனாலே பண்ண முடியாது. டியூ இருக்குல்ல, டியூ ஃபேக்டர் வந்துச்சு அப்படினா இப்ப நியூ ரூல் வந்துருச்சு. அதான் நியூ ரூல் வந்துருச்சு. 11th ஓவர்ல நியூ பால் எடுக்கலாம்னு.
அது அது அம்பையர் எடுக்கிற டிசிஷன் தான் போல, நம்மளாம் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 மேட்சா நான் இல்ல பார்த்தேன், ஆமா 16th ஓவர்ல தான் நியூ பால் எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அதனாலதான் பயப்படுறாங்களோன்னு நினைக்கிறேன். டியூ மட்டும் இல்ல அப்படின்னா சென்னையில நீங்க வந்து செகண்ட் பவுலிங்கே போட முடியாது. சாரி, இன்ஃபேக்ட் சாரி, ராங்லி சரி, ஃபர்ஸ்ட் பவுலிங்கே நீங்க போட முடியாது. போட்டா அடிதான் வாங்குவீங்க நீங்க. இந்த ட்ரெடிஷனல் சென்னை பிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 200 செட் பண்ணி தென் கமிங் பேக் டு பவுல் அண்ட் யூ வில் பி கெட்டிங் ஆல் அவுட் வித் 160 170. இதுதான் நடந்திருக்கு ஆன் ஆவரேஜா ட்ரெடிஷனல் சென்னை பிச்சுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா. பட் இந்த ரீசெண்ட் டைம்ஸ் லைக் சிஎஸ்கே இஸ் திங்கிங் தட் வாட் இஃப் டியூ கம்ஸ், நிறைய டியூ வந்திருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ யா, தட் மைட் பி. ஸோ யுவர் ஃபைனல் தாட்ஸ் ஆன் தி நெக்ஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி போத் ஆஃப் யூ அகைன்ஸ்ட் டிசி, வாட் நான் வில் பி தி இப்பே இல்ல பிளான்ஸ்? இப்பயே சொல்லிடுறேன். நான் அடுத்த மேட்ச் வந்து கன்ஃபார்மா இது வந்து சிஎஸ்கே கோயிங் டு வின். எனக்கு நல்லா தெரியும் டெல்லி இஸ் மச் மச் பெட்டர் சைட் than us இப்போதைக்கு கரண்ட் டீம்ல. பட் 2 ஃபேக்டர் வந்து இட் கோயிங் டு கம் அகேன் ஃபார் சிஎஸ்கே. ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் அ டே கேம். ஸோ பவுலிங் ஃபர்ஸ்ட் போட்டாலும் சரி செகண்ட் போட்டாலும் சரி இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் அட்வான்டேஜ் ஃபார் சிஎஸ்கே. அண்ட் எனக்கு என்னமோ டே கேம்ல வந்து uh, எனக்கு தெரிஞ்சு இட் நாட் கோயிங் டு பி ஹை ஸ்கோர் எனக்கு தோணுது. ரொம்ப அதிகமா இருந்தாலும் 180க்கு மேல போகாதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் சிஎஸ்கே கோயிங் டு வின் அப்படின்னு எனக்கு தோணுது. லைக் மேபி ஒன் சைடா ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது. பிகாஸ் அவங்க சைட்ல வந்து ஒரு ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க்கு இது பேர் என்ன அபிஷேக் பூரெல்லாம் எல்லாருமே வந்து ஒரு பிளைண்ட் ஹிட்டிங் அண்ட் ஸ்லாகிங் பிளேயர்ஸ் தான். அவங்களுக்கு எதிராக ஒரு அஸ்வின், ஜடேஜா, நூர், பத்திரானாலாம் பயங்கர டெட்லியா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதுல ஒரு எக்ஸப்ட் கொஸ்டின் எக்ஸப்ட் ஆட் அவங்க. பண்ணிக்கிறேன். யா யா, they ம். have players like KL Rahul, Fab du Plessis ஆ was very good in Chennai, ஆ, அதுதான் Kuldeep அதுதான் சொல்ல Yadav, வந்தேன் Akshar சொல்ல Patel. வந்தேன் Yeah. அதுதான் சொல்ல வந்தேன். அடுத்த பையன் அதான் சொல்ல வந்தேன். அவங்க டீம்ல வந்து ஃபாஃபும் ராகுல் மட்டும் தான் கீ பிளேயர்ஸ். லைக் அவங்க விக்கெட்டை நம்ம எப்படியாவது எடுத்துட்டோம்னா வி ஆர் வெல் அண்ட் ட்ரூலி இன் டு கேம். அண்ட் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ, அவங்க டீம்ல வந்து அக்ஷர் பட்டேலையும் இது குல்தீப் யாதையும் மச் மச் பெட்டரா நம்ம டீம்ல வந்து ரச்சினும் ஆடி இருக்காங்க. ருத்ராஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசனுக்கு முந்தின சீசன் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஹாட்ரிக் 6 தான் அடிப்பான்னு நினைக்கிறேன் குல்தீப் யாதவ. மச் மச் பெட்டர் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ, நான் நிறைய வீடியோஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் படி பார்த்ததுல ராகுல் திரிபாட்டி இஸ் a குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். அது நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஆனா அவர் பயங்கரமான பிளேயர். ஏன்னா ஒரு வருண் சக்கரவர்த்திய ஒரு இது என்ன சுனில் நாராயண் எல்லாம் டேக் டவுன் பண்ணியிருக்காரு எஸ்ஆர்எஸ்ல இருந்தப்போ. ஸோ அந்த அளவு பயங்கரமான பிளேயர் அவரு. அவர் ஆனா அந்த 6 ஓவர்ஸை தாண்டி ஃபாஸ்ட் பவுலர்ல இருந்து ஸ்பின்னர் இன்ன வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. லாஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணாரு, தூக்கி அடிச்சு பவுண்டரி லைன்ல கேட்ச். ஸோ இட்ஸ் அ டே கேம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அட்வான்டேஜ் ஃபார் சிஎஸ்கே அண்ட் தே ஆர் கோயிங் டு வின். சம் மேஜிக் குட் ஹவ் பீன் ஹேப்பன். எனக்கு தெரிஞ்சு அப்படி சிஎஸ்கே வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. கமலேஷ் வந்தாச்சுரா. என்ன என்ன பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி ஒரு வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்ப வேற விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹி இஸ் டெட்லி அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். டிராவிஸ் ஹெட் அகேன்ஸ்ட் அவரோட ரெக்கார்ட் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ அதர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரச்சின் அது ஒண்ணு. அண்ட் ஆல்சோ நீங்க ரச்சிட்டு குல்தீப் யாதவ் பயங்கரமா ஆடுவாங்க. கடைசியா ஃபைனல் அவுட் ஆனா யாரு? குல்தீப் யாதவ் பாருங்க ஃபைனல் அவுட் ஆவான் ரச்சின். இல்லடா ஆனா அந்த பாலுக்கு முன்னாடி நல்லாவே ஆடி இருக்கான்டா ரச்சின். ஒரு டெஸ்ட் மேட்ச்ல முதற்கொண்டு சூப்பரா ஆடுவான். மேட்ச் ஆனா டெல்லிலயா இல்ல சென்னையா? சென்னையில சேப்பாக்கா சேப்பாக்கா அப்ப ஸ்டார்ட் பால் கொஞ்சம் பேஸ் குறையும் ஆடலாம். ஆனா கொஞ்சம் சேஃபா ஆடணும் ஸ்டார். அண்ட் ஆல்சோ நான் சொல்றது நட்டு இன்க்ளூட் பண்ணா பிளான் பி என்னவா நட்டு வருவாங்க. ஏன்னா நட்டு ஒரு ஜோ கட்டர்ஸ் நிறைய போகக்கூடிய ஒரு இல்ல எனக்கு என்னமோ ஒரு பிட்ச்ல சாரிடா நட்டுவெல்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. தேர் இன் வின்னிங் மோர் அண்ட் வின்னிங் மொமெண்டம். அவங்க வின்னிங் மொமெண்டமா சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. கன்ஃபார்மா சேம் பிளேயிங் லெவனில் தான் ஆடுவாங்க. ஏன்னா அந்த பிளேயிங் லெவனில் தான் உங்களுக்கு வந்து 3 ஸ்பின்னர்ஸ் அண்ட் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. பெர்ஃபெக்டா இருக்கு அவங்க காம்பினேஷன். இன்னொருத்தங்க சாரி 2 தான் நினைக்கிறேன். அப்போ 2 ஸ்பின்னர்ஸ் தான் நினைக்கிறேன். அதான் மூணாவது ஸ்பின்னர் வந்து ஆமா விப்ராஜ் வந்து விப்ராஜ் எனக்கு தெரிஞ்சு இல்லடா விப்ராஜ் ஃபாஸ்ட் பவுலரா? விப்ராஜ் ஸ்பின்னரா லெக் ஸ்பின்னரா? அப்ப 3 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. லைக் எனக்கு என்னன்னா விப்ராஜ் வந்து இஸ் இன் டிசி ஆர் பஞ்சாப் தெரியல, அதனால நான் குழம்பிட்டேன். பட் விப்ராஜ் சர்மான்னு தான் நினைக்கிறேன் தேர்ட் ஸ்பின்னர். ஆனா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ல எனக்கு தெரிஞ்சு ஜடேஜாவோட அக்ஷர் பட்டேல் வந்து கரண்ட் ஃபார்ம் பெட்டரா இருக்கு.
So we should play carefully against Akshar Patel. ஓகே. ஸோ ஒன் டாட் சென்னை சிஎஸ்கேவா டிசியா ஹூ இஸ் கோயிங் டு வின்? எந்த மாதிரி மேட்ச் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்? எவ்வளவு டிஃபெண்ட் ஸ்கோர்ஸ் பண்ணா வரும்? சிஎஸ்கே அவ்வளவுதான். சிஎஸ்கே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி 180 to 200 செட் பண்ணணும். அப்புறம் அந்த டிஃபெண்ட் பண்ணணும். பேட் சேசிங் செட் ஆக மாட்டேங்குது எனி கிரவுண்ட். இல்ல ப்ரோ, எனக்கும் வந்து ஆகாஷ் ப்ரோ, எனக்கும் கமலேஷ் சொல்றதுல நான் 100% அக்ரி. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா 180 இது அண்ட் இப்போ 180 அடிச்சாலே கன்ஃபார்ம் ஷோர் ஷாட் வின் அந்த மேட்ச். கன்ஃபார்மா 30 ரன்ஸ் 20 ரன்ஸ்ல ஜெயிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா. இன்கேஸ் சேஸ் பண்ணாங்கன்னா ஃபார் ஷியோர் அவங்கள 160க்குள்ள நம்ம எடுக்கணும். அப்படி இல்லைன்னா சேப்பாக்ல டே கேம்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. உங்களுக்கே தெரியும், டியூ இருக்காது, எதுவும் இருக்காது. அவங்களுக்கும் grip நல்லா கிடைக்கும். போக போக ட்ராக் ரொம்ப ஸ்லோவாகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லோட செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமான டர்ன் கிடைக்கும். ஸோ எனிதிங் அண்டர் 160 we should restrict them if we are bowling first. எனக்கு என்ன தோணுச்சுன்னா லைக் ஜஸ்ட் ஒரு அயனி தான். ஆஸ் த ஜெர்சி கலர்ஸ் அவங்க வெயில நல்லா ஆடிருக்காங்கன்னு தோணுது எனக்கு. ஆன் தி ஹோல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி if ஆமா. sun comes brighter, CSK has done well. So எனக்கு தெரிஞ்சு they will score 200 plus and defend with 30 to 20 runs short தான் தோணுது. if the batting first, batting second எனக்கு என்னமோ சிஎஸ்கே ஜெயிப்பாங்களோ அப்படின்னு டவுட் தான். ஏன்னா அகைன் இந்த பேட்டிங் லைன் இப்ப பார்த்தாலே இட்ஸ் நாட் தட் டெரிஃபிக் டு பி ஆனஸ்ட். ஆன் தி ஹோல் மாடர்ன் ஏரா என்னன்னா T20ல பவர் ஹிட்டிங் தான் பேசிக்கா. ஃப்ரம் தி பால் ஃப்ரம் தி கெட் கோ யூ நீட் டு பி அக்ரெசிவ் தான். அந்த டெம்ப்ளேட் சிஎஸ்கேக்கு இல்ல. லைக் எல்லாருமே அந்த மாதிரி அந்த ஜெயிஷா மாத்தி வச்சு வர்றவன் போறவன் 250 கன்வென்ஷனல் ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. சோ தூபே தோனி 2 பேர் தவிர வேற யாருமே ஹிட்டிங் பவரே கிடையாது. அப்படி இருக்கும்போது சேசிங் வந்து திஸ் டீம் இஸ் நாட் எலிஜிபிள் அட் ஆல் அப்படின்றத என்னோட கருத்து. ஓகே, சோ we are winding off with ஆனா இன்னொரு ஒரு பெரிய பிளேயர் டெல்லி டீம்ல வந்து மறந்துட்டு சஷாங்க் சிங்கை எப்படி நம்ம சமாளிக்க போறோம்னு யோசிச்சுட்டு. அது சசாங்க் சிங் இல்ல, அஸ்தோஷ் சர்மா தான். சாரி, அசுதோஷ் சர்மா எப்படி சமாளிக்க போறோம்னு யோசிச்சுட்டு. Okay, so with that we are winding off and thank you so much and do subscribe and like the channel. Thank you. Bye.